மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் சிந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வர்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் நேற்று எபிசோடு கொஞ்சம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லை, ஃபேமிலிஸ்லாம் வந்தாங்க. ப்ளஸ் அமித் அண்ட் கனிக்கு கொஞ்சம் வந்துட்டு ஃபைட் வந்துச்சு. பிகாஸ் கனி வந்து கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ பார்வதி எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் அமித் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அஃபெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ அமித் வந்துட்டு அஃபெண்டாயே சொல்லியிருப்பாரு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு நம்மளோட அமித் வந்து பார்வதி கிட்ட சொல்ல, ஸோ பார்வதியும் வந்துட்டு கிளியராக கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தனியாக கனியை கூட்டிகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ கூட கனி என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து கண்டென்ட் மேக்கிங், இது முடிஞ்ச பிரச்சனையை நீங்களே வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க கண்டென்ட் கிரியேட்டர் தான், நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. உங்களோட தங்கச்சி விஜி அவங்களே வந்துட்டு எஸ் யூ ஆர் த கண்டென்ட் கிரியேட்டர், நீங்கள் எதுவுமே ஃபேக்கா இல்லை, எல்லாமே உண்மையாக இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு விஜே பாருவை வந்துட்டு பாராட்டிட்டு போனாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது பாருக்கு வந்துட்டு சாதகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா நம்மளோட பாருவை பற்றி யார் யார் என்னென்ன விதமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ விஜி வந்திருந்தாங்க, கன்னியோட தங்கச்சி. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட அக்காவுக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அட்வைஸ் பண்ணுறப்ப நீ 1 hour எபிசோட்லேயே வர மாட்டேங்கிற, நீ கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்கிற, ஸோ எனக்கு நீ கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சேண்ட்ரா பிரச்சனையை சொல்கிறப்போ சேண்ட்ரா வந்துட்டு உங்கள்கிட்ட கேம் விளையாடுறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்குறாங்க, நீ உடனே எந்திரிச்சு நிற்கிற, ஆனால் அவங்க வந்து உட்காந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அப்போ நீ யோசிச்சு பாரு, நீ எதுக்கு இப்படி வந்துட்டு பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாத்த பற்றியும் ஃபீட்பேக் கொடுக்குறப்போ பாருவை பற்றி வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் கிரியேட்டர், ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட எதுவுமே ஃபேக்காக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, ஆமாம் நான் தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் பாருக்கு வந்துட்டு நல்லபடியாக சொல்லியிருக்கீங்க. அரோராக்கு என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, வாய் மட்டும் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அது மட்டும் இல்லை, நீ என்னென்ன வேலை பண்ணுவ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அதை நான் சொல்ல விரும்பலை. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபீட்பேக்காக கொடுத்துட்டு போனாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கானா வினோத் ஃபேமிலி, அப்பா அந்த பொண்ணு பாக்யா, ஸோ அது ரொம்ப வந்து ஸ்வீட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கமருதன் அண்ட் வினோத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது, நீங்கள் ஃபைனல்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நல்லா அட்வைஸ் கொடுத்துருப்பாரு கமருதனுக்கு. ஸோ அதே மாதிரி எல்லாத்த பற்றி ஒவ்வொரு ஃபீட்பேக் சொல்கிறப்போ வந்துட்டு பாருவை பற்றி சொல்கிறப்போ நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணும், யூ ஆர் த போல்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சபரி ஃபேமிலி வர்றப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் எதிர்பார்த்தேங்க சபரி ஃபேமிலியில் வந்துட்டு வர்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பாருக்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அவங்க வந்துட்டு சிம்பிளாக இது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் எனக்கு அது என்னமோ ஒரு மாதிரி அது கண்ணில் அடிபட்டது ஆக்சிடெண்ட், பட் அவங்க வந்துட்டு காலை முதிச்சது தள்ளி விட்டது அதை நம்மளே வந்துட்டு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது வந்து ஆக்சிடெண்ட் மாதிரியே இல்லை. ஸோ இது வந்துட்டு வாலண்டியராக போய் ஒரு வந்துட்டு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை வந்து அவங்க வந்துட்டு சாரின்னு சொல்லியிருந்தா இன்னுமே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஸோ அது அவங்களோட ஒப்பீனியன். பட் நான் எதிர்பார்த்தேன் ஸோ அட்லீஸ்ட் சாரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி இருந்துச்சுங்க மக்களே. ஸோ ஓகே. பட் அவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, நீ எவ்வளோதான் வந்துட்டு கீழே போனாலும் மறுபடியும் எந்திரிச்சு கம்பேக் கொடுக்குறம்மா, அது எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. ஸோ அதே மாதிரி அவங்க அக்கா வந்துட்டு பாரு இஸ் அ கோல்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சுங்க மக்களே. ஸோ அதே மாதிரி பிரஜனோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ பிரஜன் வந்துட்டு 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு பாருன்னு பாரு பின்னாடியே தான் போனாங்க. நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு பாரு பிடிச்சிருக்கு, ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்திருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதோ அதை நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட, சாண்ட்ராட்ட, பார்வதி மட்டும் நீ நம்பாத அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏங்க பார்வதி தாங்க உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு அழுதுட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணையும் நீங்கள் வந்துட்டு நம்பாதன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இல்லை நான் கேட்குறேன், யோசிச்சு பாருங்க. அத்தனை ஹவுஸ்மேட்ஸுமே கழுவி உங்கள் ஒய்ஃபை ஊத்துறப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணையே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வந்துட்டு
கொஞ்சம் பேசிட்டு இருந்துச்சு பாரு. ஆனால் நீங்கள் பாருவே நம்பாதேன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. இந்த அம்மா அப்படியே பெரிய நல்ல அம்மா மாதிரி போய் அமித்துக்கிட்ட வந்துட்டு, அமித் நீ பாருவை நம்பாத, பிரஜினும் அதுதான் சொன்னார், ஏன்னா பாரு வந்துட்டு கமருதன்ட்டு பழகுறதும் ஃபேக்கு தான், கமருதன்ட்ட பழகுறதும் ஃபேக்கு தான், உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதும் ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அமித் வந்துட்டு ஒரு குட் ரிப்ளை கொடுத்துருப்பாரு. யாரோ என்னமோ எனக்கு வந்துட்டு அப்படிலாம் இல்லை, நீயும் தான் தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருந்த, அப்போ எல்லாருமே உன்னை ஃபேக்குன்னு சொன்னாங்க, பட் நான் வந்துட்டு அப்படி சொல்லலைல்ல, எங்கிட்ட பழகிறவங்க கிட்ட நான் வந்துட்டு உண்மையாக தான் இருப்பேன், நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு ஸ்லிப்பர் ஷாட்டாக திருப்பி ரிப்ளை பண்ணார். அதுக்கு வந்துட்டு சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நான் சொன்னால் புரியாத, உன் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, அப்போ தான் உனக்கு புரியும். வெக்கமாகவே இல்லையா சாண்ட்ரா? நான் கேட்குறேன், உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறது அப்படியே வந்துட்டு மண்டையை ஆட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு புத்தி இருக்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் எப்படி நீங்கள் வந்துட்டு ஃபேக்குன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நிறைய பேர் கண்டென்ட் கொடுக்குறா, ஃபேக் ரிலேஷன்ஷிப், ஒரு எமோஷனலாக வந்துட்டு எப்படி நீங்கள் ஃபேக்குன்னு சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எவ்வளோ டென்ஷன் ஆகுதோ அவ்வளோ டென்ஷன் ஆகுது. சரி விடுங்க. அது உங்களுக்கு நன்றிங்கிறதே கிடையாதா? சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, எல்லாருமே வந்து பாருவுக்கு வந்து குட் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அதெல்லாம் 1 எபிசோடில் வந்துட்டு வரதே இல்லை. ஓகே ஃபைன், நீங்கள் வந்துட்டு யாரையுமே காமிக்கல, ஓகே. அந்த குழந்தைங்க வந்துட்டு பாரு அக்கா எனக்கு பாரு தான் வேணும்னு சொல்லிட்டு போகிறதா, அதை கூடவா வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுவீங்க? அதை கூட காமிக்க மாட்டேங்களா? என்ன பிக் பாஸ் டீமே வந்துட்டு என்ன நினைக்குதுன்னா, பாரு வந்துட்டு டைட்டில் வின் பண்ணிடக்கூடாது, ஸோ அதுக்காக பூசி மூழ்கி எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறாங்க. அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகேவா? ரியல் ஃபேன்ஸ் பாருக்கு இருக்காங்க மக்களே, இதுதான் ட்ரூ. நான் மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, நியாயமாக எதுவும் அதுக்கு தான் நான் நிற்கிறேன். அது சப்போர்ட்டுன்னா அப்படியே வச்சுக்கிட்டோம், எனக்கு பிரச்சனை கிடையாது. உடனே கமெண்ட் செக்ஷனில் நீயும் பாரு மாதிரி தான் இருப்ப. ஆமாம் சரி ஓகே, பாரு மாதிரி போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் தைரியம் எல்லாமே, ஆமாம் நான் பாரு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அதுக்கு உடனே வந்துட்டு நீங்கள் அந்த 2 பேரும் போய் பண்ணது, அப்போ நீயும் அப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏன் நம்ம எடுத்துக்கணும்? ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னா 2 பேர்த்துக்குமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஆனால் எப்போ பாரு ஒன்றா அந்த நெகட்டிவ் எடுத்துகிட்டே பேசக்கூடாது. பாசிட்டிவ் சைடில் எவ்வளோ இருக்குது. ஏன் யாருமே எதுவுமே பண்ணதே இல்லையா தப்பு? பாரு மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்களா? கமருதன் தான் தப்பு பண்ணா, அவங்கள யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, உடனே பார்வை தூக்கிட்டு வந்துடுவீங்க. ஏன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி அதை விடுங்க மக்களே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட எஃப்ஜே கேவலமாக வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எப்படி உன்னால் மனசு வந்துட்டு வருது? நீ ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்திருக்கியா? இல்லை நான் கேட்குறேன், நீ கரெக்டாக இருக்கியா? உன்னால் எப்படி இப்படி இன்டர்வியூ கொடுக்க முடியுது? நீயே ஆதிரே அண்ட் வியானாவோட வாழ்க்கையில் விளையாடி அவங்கள கேமை தொலைச்சி நீ வந்து அவங்கள வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீயும் கிளம்பிட்ட. இதுதான் நடந்திருக்கு சரியா? ஆனால் நீ இருக்கிறதுக்கு நீ வந்து விஜய் பார்வை வந்துட்டு பேசுகிறியா? இல்லை நான் கேட்குறேன், அசிங்கமாக இன்டர்வியூ கொடுக்கணும் பாருவை பற்றி, அசிங்கமாக. ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, விஜய் பாரு தான் டைட்டில் வின்னராங்கிறாங்க, சை அப்படிங்கிறாங்க. சைன்னு சொல்கிறப்போ உனையச்சைன்னு சொல்கிறப்போ உனையத்தான் எல்லாரும் சைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, புரியுதா? நீ வந்துட்டு ஒரு ஃபேக்காக கேம் விளையாடி இருக்க 2 பேர்த்தோட லைஃப்லையும். ஓகேவா? நான் ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் உன்னை நீயே சொல்லிக்காத, நாங்கள் சொல்லணும் நீ நல்லவனா கெட்டவனான்ட்டு. கேவலமாக இன்டர்வியூ கொடுக்குற. ஃபஸ்ட்டு உனக்கு பின்னாடி இருக்கிற அழுக்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க கிட்ட நீ வந்துட்டு பேசணும், அடுத்தவங்களை பற்றி பேசணும். நீயே ஃபஸ்ட்டு கரெக்டு கிடையாது, அதுக்குள்ளாரி நீ அடுத்தவங்களை பற்றி பேசுகிறியா? இதுதான் வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் அபவுட் எஃப்ஜேவோட இன்டர்வியூஸ்லாம் என்னால் பார்க்கவே முடியல. சே எப்படி கொடுக்குறான் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. ஆனாலும் இன்டர்வியூஸ் எல்லாம் பாரு அண்ட் கமருதன் ரிலேஷன்ஷிப், பாருவோட கேமர் எப்படி இருக்கு இப்படியே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா கண்டென்ட் வேணும் இல்லையா? பாரு இல்லைன்னா கண்டென்ட்டே கிடையாது அங்கே. ஸோ அதனால வந்துட்டு பேசுறது. எப்பா எப்படிப்பா இப்படி இருக்கிறீங்க சாமி? எப்படி பாரு எல்லா ஃபேமிலிஸுமே பாருன்னு வந்துட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தானே கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஹவுஸ்மேட்ஸ் யாரும் வந்துட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கவே மாட்டாங்க, ஆனால் நெகட்டிவ் ஃபீட்பேக் மட்டும் கொடுப்பாங்க. சரி அதை விடுங்க. நேற்று லைவ்ல நைட்டு என்ன நடந்திருக்குன்னா, அரோரா மேடம் உட்காந்து அழுதுருக்காங்க. விஜய் பாரு இப்படி வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. இந்த சனியை முன்னாடி கூட அழுகவே கூடாது, சனியை முன்னாடி மட்டும் அழுகவே கூடாது அப்படிங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இந்த சீனு? ஃபஸ்ட்டு நீ எதுக்கு ஃபஸ்ட்டு அழுது ட்ராமா பண்ணிட்டு இருக்க? எனக்கு யாருமே இல்லை, என்னோட டாகை வந்துட்டு அனுப்புங்க பிக் பாஸ், எனக்கு யாருமே இல்லை. ஆமாம், நீ பண்ணுற வேலைக்கு உன் வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா? இல்லை நான் கேட்குறேன், ஃபஸ்ட்டு உனக்கு அந்த நீ வந்து சரி ஓகே வெளியில தான் இப்படி இருந்த,
ஓகேவா? நான் வெளியில உலகத்தை பத்தியே நான் பேசல. நீ வீட்டுக்குள்ளார வந்து என்ன பண்ண துஷார்ட்ட? துஷார்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு, கமுருதன்ட்ட கேவலமா நடந்துட்டு, எஃப்ஜே கிட்ட கட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டு, வினோத்துக்குட்டின்னு கட்டி கட்டி பிடிச்சிட்டு, எங்களுக்கு அது தப்பா தான் தெரியுது. நாங்களாம் வந்துட்டு அண்ணன் தம்பியெல்லாம் வந்து இருந்தாங்க அப்படின்னா நாங்களாம் ஓரமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நின்று பேசுவோம். ஓகேவா? உன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் போய் கட்டி கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு நீ ரொம்ப வந்து நல்லவ, நீ வந்துட்டு ட்ராமா பண்ணுற, சரி நீ வந்துட்டு ஃப்ரீ பேர்டாக இருக்கணுன்ட்டு தானே உன் வீட்டை விட்டு நீ வெளியே வந்த? இல்லை நான் கேட்குறேன், உன் வீட்டை விட்டு நீ எதுக்கு நீ வெளியே வந்த? நீ வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், நீ உன்னை யாருமே கேட்கக்கூடாது. ஏன்னா நீ பண்ணுறது வந்துட்டு அதாவது குடும்பம்னு இருந்தா நீ தப்பு பண்ணால் கேட்க தான் செய்வாங்க. அது உனக்கு பிடிக்காம தான் நீ வெளியே வந்த. இப்போ எதுக்கு நீ பெரிய விளாட்ட சீன் போடுற? சரி நீ சீன் போட்டுக்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பாரு கிராஸ் பண்ணுறப்போ நீ எதுக்கு சனியன்னு சொல்கிற? நீ யார் சனியன்னு சொல்கிறக்கு? உனைய வந்துட்டு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு உனைய சனியன் மட்டுமா சொல்லணும். உனைய ஃபஸ்ட்டு நீ என்னென்ன பண்ணுவ, நீ வந்துட்டு எப்படி எப்படி இருப்ப, எப்படி மேனிப்புலேட் பண்ணி எப்படி கைக்குள்ளார போட்டு வச்சுக்குவ, இதெல்லாம் பாருக்கு தெரியாது. சரியா? பாரு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீ எப்படி தெரியுமா? நீ வின் பண்ணணும் கமருதீன், அதுதான் எனக்கு ஆசை கமருதீன். நீயே போயிட்டு ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட இவன் தான் இவ்வளோ பேசுகிறான்ல, பிரஜின்ட்ட போயிட்டு நீ என்ன சொன்ன? இவ்வளோதான் இவன் பேசுகிறான்ல, நீங்கள் எதுக்கு 100 days வரைக்கும் இப்படியே அவனை கூட்டிகிட்டு போக முடியுமா? விட்டுற வேண்டியதானே பேசினா, அவன் பேடாக பேசினா விட்டுற வேண்டியதானே, அப்போ தானே அவன் எக்ஸ்போஸ் ஆவான்னு சொன்னவ தானே நீ. நீ எல்லாம் பேசுகிறையா? நீ எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு நீ பார்வை பற்றி சனியனேன்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இல்லை நான் கேட்குறேன். ஐயோ எனக்கு வருது இவளையெல்லாம் எப்படிக்கு இவளுக்கெல்லாம் ஓட்டு எப்படிங்க மக்களே வருது? ஆக்சுவலி நான் ஓட் போடுறது கிடையாது. எப்படி இவளுக்கெல்லாம் ஓட் போட்டு அவளை வந்துட்டு ஒரு பிளேஸில் உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியல. இவெல்லாம் 3rd வீக்கே போக வேண்டியவ, தலையில் அடித்து முடிக்கிடணும் இவளையெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேமில் விஜய் டிவிங்கிற ஒரு ஃபேமில் உட்கார வச்சுக்கிட்டு இவ என்னமோ பெரிய நல்லவ மாதிரியும் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. அதை வந்து எக்ஸ்போஸும் பண்ண மாட்டாங்க விஜய் டிவி. அசிங்கமாக இருக்குது. சரியா? சரி ஓகே, இதை கூட நான் ஒத்துக்கலாம். ஹாட் ஸ்டாரில் அந்த கொஸ்டின்ஸ் வீக்லி லீடர் கொஸ்டின் ஏதோ சம்திங் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி இவங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்துச்சு இல்லையா? இது யார் மேலே தப்புன்னு சொல்கிறப்போ பாரு மேலே தான் தப்புன்னு வந்துட்டு அதில் எல்லாருமே ஓட் பண்ணியிருக்காங்க. தப்பு இருக்குது. 3rd வீக்கில் நடந்தது. அதுவும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அக்கா இந்த மாதிரி அவர் பாரு வந்துட்டு அன்வான்ட் டச்சுன்னு தான் சொல்லியிருப்பாங்க, பேட் டச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருக்கே மறந்துருச்சு ஆக்சுவலி, அந்த விஷயம் எனக்கும் மறந்துருச்சு. அப்புறம் நான் மறுபடியும் ப்ரோமோ போய் பார்க்குறப்ப தான் அன்வான்ட் டச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அதை வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கு. ஏங்க அன்வான்ட் டச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்படியே சொல்லியிருந்தாலும் 3rd வீக்கில் நடந்தது. இப்போ 12th வீக்கில் இவன் தான் எடுத்துகிட்டு வந்து கமருதன் தான் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறா அப்படி, ஓகேவா? அப்போ கமருதன் மேலே தப்பா இல்லை பாரு மேலே தப்பா? எப்படி அந்த ஓட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு அந்த கொஸ்டின் கேட்குறதுல நீ ஃபுல்லாக வந்துட்டு யூத்துன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்துட்டு ஹாட் ஸ்டார் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இன்னுமே வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு மிஸ்டு கால் விடுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் பாரு மேலே தப்புன்னு வந்துட்டு அவ்வளோ பேர் ஓட் போட்டிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அசிங்கமாக இருக்குது. எடுத்துட்டு வந்த பிரச்சனையை வந்து எடுத்துட்டு வந்தது கமருதீன். அதுக்கப்புறம் நீ என்ன பெரிய உலகழகியா அப்படின்னு ஏன் சுத்திரப்ப தெரியலையா? உலகழகி இல்லைன்ட்டு உனக்கு வந்துட்டு அவளை வந்து இறக்கணும் அப்படின்னா நீ என்ன வேணாலும் பேசிடுவியா? இல்லை நான் கேட்குறேன், கால் மேலே வைக்கிறது என்ன ஆட்டிடியூடு? நீ எப்படி வேணாலும் பேசுவியா? ஐஸ்வர்யா உனக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் கேட்குதா அப்படிங்கிறதா என் கேள்வி. நீ சுத்துற வரைக்கும் சுத்துவ, யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணுவ, அப்புறம் நீ என்ன பெரிய உலகழகி ஐஸ்வர்யா ராயான்னு கேட்குற? நீ என்ன பெரிய மன்மதனா? ஃபஸ்ட்டு உன்னெல்லாம் அதாவது ஒரு பொண்ணு எப்போவுமே கேரக்டரை பார்த்து தான் வந்துட்டு லவ்வில் விழுவாங்களோ தவிர்த்து உன் அழகாக பார்த்தெல்லாம் லவ்வில் விழுகலை, சரியா? அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நீ அக்கறையாக இருந்த, அப்படித்தான் நீ நடிச்ச, அக்கறையாக இருந்த மாதிரி, ஓகேவா? அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கேர் எடுத்து நீ தான் பார்த்துக்கிட்ட, அதில் தான் அவள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டா. மற்றபடி நீ ஒன்றும் பெரிய உலகலகன்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்னமோ வந்துட்டு மிஸ்டர் வேர்ல்டு மாதிரி சீன் போடாத, சரியா? இங்கே யாரும் பின்னாடி சுத்துறதுக்கு இங்கே ரெடியாக இல்லை. அடேங்கப்பா, இவன் இருக்கிறதுக்கு இந்த பொண்ணை வந்துட்டு உலகளி ஐஸ்வர்யாரான்னு கேட்குறான். எனக்கு எப்படின்னா இந்த ஓட்டிங்கில் என்னதான் நடக்குதுங்க மக்களே, எனக்கு சத்தியமாக புரியல. நம்மலாம் வந்துட்டு நியாயமாக இருக்கும். எனக்கு என்னன்னா நியாயத்துக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு எப்படி ஜென்சி கிட்ஸ்னாலையா இல்லை நம்ம வந்து 90s கிட்ஸ் அந்த மாதிரியா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
இப்போ வந்துட்டு ஒரு சேனல், நான் வந்துட்டு அந்த சேனல் நேமை சொல்ல விரும்பல. காலையிலே அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சரியான டென்ஷன். அஃபிஷியல் ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங்னு 2 இருக்கும். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பாரு வந்துட்டு 3rd பிளேஸில் இருக்காங்க இந்தியன் தமிழ் கிளிட்ஸில். ஓகேவா? மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா பாரு வந்து 2nd பிளேஸில் இருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரு வந்து சபரிக்கு அப்புறமா 6th பிளேஸ் ஆகும். அந்த யூடியூப் சேனல் பேர் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் நல்லா சொம்படிக்கிறாரு. யாருக்குன்னா அரோராவுக்கு சொம்படிக்கிறாரு, அப்புறம் மறுபடியும் திவ்யாவுக்கு சொம்படிக்கிறாரு. எப்படி மக்களே, கொஞ்சமாவது மண்டையில் மூளைன்னு இருக்குதா இல்லையான்னு தெரியல அவருக்கு. அப்புறம் இன்னொரு யூடியூபர் என்ன தெரியுமா சொல்லுவார், பீடப்பார். இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவங்கள கழுவி ஊற்றுறதுக்கு, அதாவது மக்களை நல்லா புரிஞ்சுட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது, 1 லேக் சப்ஸ்கிரைபர், 2 லேக் சப்ஸ்கிரைபர் எல்லாமே வச்சுக்கிட்டு கழுவி கேவலமாக ஊற்றுறது, அதாவது பொய்யா ஸ்ப்ரெட் பண்ணுறது. நான் ஒன்று சொல்லட்டா, நான் சீரியஸாக பார்த்தேன். இந்தியன் தமிழ் கிளிட்ஸில் 3rd பிளேஸில் இருக்காங்க பாரு. அதுக்கப்புறம் மற்ற வந்துட்டு அன்அஃபிஷியல் பேஜ்ல எல்லாம் ஓட்டிங் லிஸ்ட் எடுக்கிறப்போ 2nd பிளேஸில் இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு 6th பிளேஸ் வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக இன்னமே புரிய மாட்டேங்குது. அன்அஃபிஷியலே இவ்வளோ வர்றப்போ திவ்யாவோட பிஆர் டீமு கொஞ்சம் தாக்குதுன்னு வச்சுக்கோங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கில் கண்டிப்பாக வந்துட்டு பாருக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஓட்டிங் வந்திருக்கும். 2nd பிளேஸில் தான் இருந்திருப்பாங்க பாரு. ஏன் கேவலமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இந்த யூடியூப் ரிவ்யூவர்ஸ் பாதி பேர் பொய்யாவே பேசுகிறாங்கன்னு தான் என்னோட கருத்து. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் உண்மை பேசுகிறாரு. அது நான் சொல்ல விரும்பலை. அவர் மட்டும்தான் உண்மை பேசுகிறாரு, கரெக்டாக பேசுகிறாரு. மற்றவங்க எல்லாருமே பீட பாருங்கிறதும் அன்அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டு கேவலமாக தப்பாக பேசுகிறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மக்களே, நாம் வந்துட்டு நம்மளோட நியாயத்துக்கு நம்ம வந்து போராடணும். யார் அங்கே நியாயமாக விளையாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம போராடணும். எனக்கு வந்து நீங்கள் கானா வினோத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அவர் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு. ஆனால் மற்றவங்களுக்குலாம் நான் கண்டிப்பாக சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது பாரு பற்றி பேசுகிறதுக்கு. என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன், அவ்வளோதான். நான் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேங்க மக்களே. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களோட எண்ணங்களை நீங்கள் பதிவிடுங்க. ஸோ அன்டில் தென், ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் சிந்து. பை, டேக் கேர் ஆல். நன்றி, வணக்கம்.